அந்த அதிகாரத்தை தடுக்க வேண்டும் என்றுதான் குடியரசுத் தலைவர் இந்த 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த 14 கேள்விகளுக்கு இவர்களால் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா சட்டத்தில் 163(2) சப்கிளாஸ் 2ல் ஆளுநர் முடிவே இறுதியானது என்று இருக்கிறது. அதை பற்றி அவங்க மென்ஷனே பண்ணல. 14 கேள்விகளுக்கான பதில் பல வழக்கில் சொல்லிட்டாங்களே. என்னைக்கு சொல்லியிருந்தா என்ன சார்? என்னைக்கு சொல்லி கேள்வி கேட்காத வரைக்கும் ரைட், கேள்வி கேட்ட அன்னைக்கு அதுக்கு பதில் சொல்லணும். கேள்வி இப்போ கேட்டிருக்காங்க, இவங்க பதில் சொல்லட்டும். பதில் சொன்னால் நியாயம் பிறக்கும். அப்போ ஏன்னா இல்லைன்னா நிர்வாகமே பண்ண முடியாது. மத்திய அரசு நிர்வாகமே பண்ண முடியாது. நாளைக்கு நீங்களே அருமையான கேள்வி கேட்டீங்க. நாளைக்கு நாங்கள் தனியாக போகிறோம், எங்களுக்கு தமிழ்நாடு தனியாக பிரித்து கொடுங்கன்னு கேட்டு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி இதே நீதிமன்றம் நிறைவேற்றிடும். எத்தனை பேர் விரிவாக பார்க்க போகிறாங்க? சட்டமன்றம் கொடுத்து தான் சுப்ரீம்னு சொல்லிடுவாங்க. ஆகையினால இதெல்லாம் யதார்த்தத்துக்கு விரோதமானது. ஒரு இந்தியா போன்ற ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுக்கு ரொம்ப முரணானது. இதனால தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி அத்தனை கேட்பாங்கன்னு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் எல்லா தொலைக்காட்சியிலையும். அருமை நண்பர் அமுதரசன் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு 163 சப்கிளாஸ் 2 ஒரு ஆளுநருக்கு தம் விருப்பப்படி செயலாற்றுவதற்குரிய அதிகாரம் இந்த அரசியல் சாசனப்படி ஒரு மாநில ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டால் அது பற்றி ஆளுநரின் முடிவே அறுதியானதாகும். அப்படி அவரால் புரியப்படும் எத்தகைய செயலையும் அவர் தம் விருப்பப்பால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது செயல்பட்டிருக்க கூடாது என்ற காரணம் காட்டி அத்தகைய செயல் செல்லத்தக்கதல்ல என்ற கேள்வியை எவரும் கேட்க முடியாது. 163(2)